என்ன யோசிக்கிறீங்க ஆனந்த்? இல்ல 20 கோடிக்குள்ள ஃப்ரீஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிற போட்டியை பார்த்தா அதுக்கு மேல போயிரும்னு தோணுது. வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 16 கோடி. மிஸ்டர் ஜெயகிருஷ்ணன் 16 கோடிக்கு கேட்டிருக்காரு. 16 கோடி ஒரு தரம். மீனாட்சி, 16 கோடி இதுக்கு நான் அண்ணன் கிட்ட ரெண்டு ஃபோன் தரம். பண்ணி கேட்டுக்குவா. ஆனந்த், நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க அண்ணன் திட்டுவாரு. நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதை நல்லபடியா முடிச்சிட்டு போறதை விட்டுட்டு அத போய் அண்ணன் கிட்ட கேட்கட்டுமானா நல்லாவா இருக்கும்? இப்படி இருந்தா எப்படி ஆனந்த்? வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 17 கோடி. ராஜேஸ்வரி 17 கோடிக்கு கேட்டிருக்காங்க. 17 கோடி ஒரு தரம். 17 கோடி ரெண்டு தரம். வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 20 கோடி. மீனாட்சி, என்ன மீனாட்சி இது? அமைதியா இருங்க ஆனந்த். நாம எப்படி பின்வாங்க முடியும்? நம்ம எவ்வளவு பெரிய கம்பெனி. நம்ம பின்வாங்க கூடாது ஆனந்த். அது நமக்கு அசிங்கம். $22 கோடி. இளமாறன் 22 கோடிக்கு கேக்குறாரு. 22 கோடி ஒரு தரம். 22 கோடி ரெண்டு தரம். 25 கோடி. மீனாட்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க பேசாம இருங்க. 25 கோடி ஒரு தரம். ஆனந்த், இங்க பாருங்க. தடவையா நான் உங்க கூட வந்திருக்கேன். வெறும் கையோட போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஜேகேஆர் குரூப்ஸ் 25 கோடி கேட்டிருக்காங்க. 25 கோடி ரெண்டாவது தரம். 27 கோடி. மிஸ்டர் இளமாறன் 27 கோடிக்கு கேட்டிருக்காரு. 27 கோடி ஒரு தரம். வேற யாராவது ஏலம் கேட்க விரும்புறீங்களா? தம்பி, ஏழாம் அமௌண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது நம்ம பட்ஜெட் மீறி போயிட்டு இருக்கு தம்பி. அர்ஜுன் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும் தம்பி. தயவு செஞ்சு ஏலம் கேட்கறதை நிறுத்த சொல்லுங்க தம்பி. வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 30 கோடி. என்ன சார் இது? டூ மச். வேஸ்ட். டோட்டலி வேஸ்ட். சான்ஸே இல்லை. ஜேகேஆர் குரூப்ஸ் 30 கோடிக்கு கேட்டிருக்காங்க. 30 கோடி ஒரு தரம். 30 கோடி ரெண்டு தரம். வேற யாராவது கேக்குறீங்களா? வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 30 கோடி மூணு தரம். 30 கோடி ஒரு தரம். 30 கோடி ரெண்டு தரம். 30 கோடி மூணு தரம். மிஸ்டர் ஆனந்த், வந்து சைன் பண்ணிட்டு போங்க. மீனாட்சி, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. இது கன்ஃபார்மா லாஸ் தான். இங்க தெரிஞ்ச ஒருத்தர் அதை 20 crores முடிக்கணும்னு சொன்னாரு. நீ என்னடா எக்ஸ்ட்ரா 10 crores இழுத்து விட்ட. அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஆனந்த், பேசாம இருங்க. நஷ்டம்லாம் ஆகாது. நான் தடவையா உங்க கூட வந்திருக்கேன். ஏலத்தை எடுக்க முடியாம திரும்பி வந்துட்டோன்னு வீட்ல போய் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்புறம் எனக்கு ராசி இல்ல அது இதுன்னு சொல்லிடுவாங்க. தடவை உங்க கூட வந்திருக்கேன். இது கூட இல்லனா எப்படி? நீங்க போய் சைன் பண்ணுங்க. போங்க ஆனந்த், போய் சைன் பண்ணிட்டு வாங்க. வாங்க சார், இங்க சைன் பண்ணிடுங்க சார். இது வெறும் சின்ன சாம்பிள் தான் ஆனந்த். இன்னும் நிறைய இருக்கு. தம்பி, நானும் சின்ன தம்பியும் அந்த கவர்மெண்ட் டெண்டர் விஷயமா ஏலம் எடுக்க போயிருந்தோம்ல. அங்க டெண்டர் ஆபீசர் வந்து நம்ம தம்பியை பார்த்து இந்த இடத்துடைய வேல்யூஷன் 20 கோடி தான் போகும், அதுக்கு மேல தயவு செஞ்சு கேட்டுறாதீங்கன்னு தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. தம்பியும் அவர்கிட்ட சரின்னு தான் சொன்னாரு.
என்னன்னு தெரியல, தம்பி ஏலம் கேட்பாருன்னு பார்த்தா திடீர்னு மீனாட்சி மேடம் வந்து ஏலத்தொகையை 30 கோடி வரைக்கும் ஏற்றி விட்டாங்க தம்பி. தம்பி கிட்ட நான் சொன்னேன், ஆனால் தம்பி மீனாட்சி மேடத்துக்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னாலே அதுக்கு மேலே பேச முடியல தம்பி. என்ன உத்தமன் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? 30 கோடி ரூபாய்க்கு அந்த இடம் வேல்யூவா? ஆனந்தங்க கீழே இருக்கார் தம்பி. டேய் ஆனந்த், அண்ணா அறிவு இருக்கடா உனக்கு? 30 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்தை எப்படா வாங்குனீங்க? ஸ்கிராப் எடுத்து வித்தா கூட அதுல பாதி கூட வராதுடா. அந்த இடமும் அவ்வளவு ஒர்த் இல்ல. கைட்லைன் பார்த்து தானே போன நீ? அண்ணா இல்லண்ணா, மீனாட்சி தான். டேய் ஏன்னா மீனாட்சிங்கிற அவளை எதுக்கு கூட்டு போன? மீனாட்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுடா. அண்ணா இல்லண்ணா, அது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்து போய் எடுக்கிற முதல் இடம், விடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டானே. புரியுதுடா. கொஞ்சம் நஞ்ச லாஸ்னா பரவாயில்ல ஆனந்த். டோட்டலா 10 கோடி ரூபாய் லாஸ்டா. ஏன் உத்தமன், நீங்க ஏதாவது சொல்லக்கூடாதா? அந்த டெண்டரை பத்தி மொத்த டீடைல் உங்களுக்கு தெரியுமே உத்தமன்? ஐயோ எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி, நானும் சொன்னேன். ஆனா மீனாட்சி மேடம் கேட்கும்போது என்னால என்ன பேச முடியும்? எல்லாரும் போய் அந்த வேஸ்டான விலை ஏத்தி நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் நஞ்ச லாஸ்னா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு பெரிய லாஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது? அண்ணா இல்லண்ணா, ஏலத்துக்கு மீனாட்சியோட அண்ணனும் வந்திருந்தாருண்ணா. அவர் கைக்கு இது போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் மீனாட்சி 30 கோடி போனா கூட பரவாயில்லன்னு எடுத்தாங்க. ஆனந்த், பணம்டா பணம். இப்ப பாரு எல்லாமே போச்சு. இல்லண்ணா அது வந்து அர்ஜுன் சார், ஏன் சார் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல அர்ஜுன் சார், நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ நம்ம ஏலத்துல எடுத்திருக்கிற இடத்தை சுத்தி 3 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வரப்போகுது. கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் அப்ரூவலே கொடுத்துருச்சு. அதோட அந்த இடம் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல வேற சேர போகுது. இப்போ நாம வாங்கியிருக்கிற இடத்துல கார் பார்க்கிங், கேண்டீன் இதுக்கெல்லாம் லீஸ்க்கு கொடுத்தா நமக்கு மாசத்துக்கு உத்தேசமா ஒரு 3 கோடி வருமானம் வரும். நம்ம ஃபியூச்சர் ப்ரொபோசலுக்கான வசதிகளையும் அதிலே பண்ணிக்கலாம். அதனால லாஸ் வரும்னு பயப்பட வேண்டாம் அர்ஜுன் சார். வெரி குட் வசு. கரெக்டா அந்த இடத்தை பத்தி கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்க. நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல, ரொம்ப பயந்துட்டேன். அப்பாடா, எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு மேடம், ரொம்ப பயந்துட்டேன். வசு மேடம் இருக்கிறப்ப ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு லாஸே வராதுங்கறேன். என்ன வசு மேடம், கரெக்ட் தானே? டேய் ஆனந்த், பாத்தியா ஒரு விஷயத்துல வசுவோட இன்வால்வ்மெண்ட் இல்லனா எவ்வளவு பிரச்சனை வருது பாத்தியா? அர்ஜுன் மாமா, சாரி மாமா, என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ சங்கடம். நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி அந்த இடத்தை ஏலத்துக்கு எடுத்துட்டேன். நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதோட அந்த இடத்தை ஏலத்துல எடுத்ததால நமக்கு எந்த ஒரு லாஸும் வராதுன்னு வசு சொல்லிட்டா. இனிமே ஏதாவது இருந்தாலும் வசுவை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. சரிங்க மாமா. இன்னைக்கு நம்ம மீனாட்சிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அசத்திர வேண்டியது. டேய் என்னடா குக்கரிங் ஷோவா? அண்ணா இல்லண்ணா, இன்னைக்கு எல்லாருக்கும் என்னோட கையால கல்யாண சாப்பாடு போடலான்னு இருக்கேன். மீனாட்சிக்கு சமைக்க போறேன்னு சொல்லு. அப்படி கூட வச்சுக்கலாம்ண்ணே. மீனாட்சிக்கு சமைச்சு போடுறதுல என்னென்ன என்ன தப்பு இருக்கு? ஆனா சமையல் சாதாரண விஷயம் இல்ல. இதனால பல வீடுகள்ல பல குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பண்ணு. என்னென்ன சொல்றீங்க? அர்ஜுன் சார், உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது. ஆனந்த் சார் ஆச்சும் விவரமா இருக்கட்டுமே. எதுக்கு அவரை பயப்பட வைக்கிறீங்க? அவர் என்ன சமைக்கிறாரு, எப்படி சமைக்கிறாருன்னு பாப்போம். சூப்பர் மேடம், இது மீனாட்சிக்கு தெரியவே கூடாது, சர்ப்ரைஸா இருக்கட்டும். வாங்க கிச்சனுக்கு போய் சமைக்கலாம். ஓகே சூப்பர் மேடம், நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. வேணும்னா காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஏய் நான்டா. அண்ணா நீங்க
நான் எப்படி சமைக்கிறேங்கிறத வேடிக்கை பார்த்து கத்துக்கோங்க. அம்மா என்ன சமைக்க போறீங்க ஆனந்த்? மீனாட்சிக்கு பிடிச்ச வெஜ் புலாவும் குருமாவும் செய்ய போறேன். ஓ ஓகே ஆனந்த், பயங்கரமா இருக்கு. பண்ணிடலாம். நீங்க வந்து காய்கறி வெட்டுங்க, நான் வந்து அரிசி ஊற வைக்கிறேன். மேடம், கட் பண்ண காய்கறி எல்லாம் சீக்கிரம் கொடுங்க. பாத்தீங்களா அர்ஜுன் சார், உங்க தம்பி ஆனந்த் எவ்வளவு விவரமா சமைக்கிறாருன்னு பாருங்க. ஜோடியா படுக்கிறதுக்கு மொட்டை மாடி போனாரு, இப்போ சமைக்கிறாரு. எப்படி ஸ்மெல்லு? நான் பண்றேன். இப்போ இந்த அரிசியை கரெக்டா போடணும். ஆனா அதை கொடுங்கண்ணா. அவ்வளவுதானே. உப்பு நிறைய போட்டு. ஐயோ ஆனந்த், என்ன உப்பு அதிகமா போடுறீங்க? உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கே. அதெல்லாம் கரெக்டா இருக்கும் மேடம். ஐயோ, இப்போ மூடி வச்சா 5 நிமிஷம். அவ்வளவுதான். இப்போ 3 விசில்ல வெஜ் புலாவ் ரெடி. சூப்பர் அடே. அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா, 2 மினிட்ஸ் தான். நீ எவ்வளவு நேரம் ஆகும்? ஆயிடுச்சு. சூப்பர், வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், விசில் வந்தாச்சு. ஓபன் பண்ணி டேஸ்ட் பண்ண வேண்டியதான். வெஜ் புலாவ் ரெடி. ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. பாத்து மேடம். என்னடா இப்படி உப்பு கறியுது? ஐயோ, ஆமா, நான் இப்படி உப்பு கறிக்கணும் எனக்கு தெரியாதேண்ணா. உப்பு தூவணும், அள்ளி போடக்கூடாது. எனக்கு அப்பவே தெரியும். ஐயோ மேடம், இப்ப சொல்றீங்க, அது அப்பவே சொல்லலாம்ல. நான் அப்பவே சொன்னேன் ஆனந்த், நீங்க தானே வீரப்பா சமைச்சீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை ஐடியா கேட்டீங்களா? டேய், வசு சமையல்ல கில்லாடிடா, அவகிட்ட ஏதாவது டிப்ஸ் கேட்டிருக்கலாமே. ஐயோ அண்ணா, நான் இப்படி ஆகும் நினைக்கலண்ணே. நான் வர மீனாட்சி கிட்ட செமையா பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப மீனாட்சி சாப்பிட வந்துருவா. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது ஐடியா கொடுங்கண்ணே.